அழகின் சிரிப்பு என்றான் பாரதிதாசன். துன்பம் பெறும் வேளையிலே சிரிங்க என்றான் வள்ளுவன். சிரித்து வாழ வேண்டும் பிறார் சிரிக்க வாழுந்தலாதே என்றான் கண்ணதாசன். சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவா மனித ஜாதி என்றான் ஒரு பொது உடைமை கவிஞன். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போச்சு என்றான் ஒரு தமிழ் மூதறிஞன். எந்த நாள் நம் வாழ்க்கையில் சிரிக்காத நாளோ அந்த நாள் தான் நம் வாழ்க்கையில் வீணடிக்கப்பட்ட நாள். இதோ மேரியல் அடுத்ததாக எங்கள் அன்னையாரும் வழங்கும் ஒரு நகைச்சுவை நாடகம் சிரிக்கலாம் வாங்க. இந்த நாடகத்தை எங்களுக்கு வழங்குகிறார்கள் பவானி யோகேந்திரன், அருணா யோகநாதன், கீதா ஜீவன், துர்கா சிற்பரன், ஜனனி சிவமைந்தன், விஜயலதா தயாதரன், நிரிஜபிரியா சரவணன், அகிலா மகேந்திரன் மற்றும் தரணி நந்தகுமாரன். Hello, this is Villeton Family Practice. Shreya speaking. How can I help you? Oh, yeah. Okay. Can you hold on a minute, please? Sorry for that. I was with another patient, so busy. Okay. I'll book an appointment for you next Friday. Is that okay? Okay. Thank you. Bye. செல்லம் எங்கேப்பா ஓடிக்கொண்டிருக்கிறீர? மோட்டார் சைக்கிள்ல போற மாதிரி எந்த போக்கரை கொண்டு சுரண்டலே ஓடுறீ. அப்பா உங்களோட போக்கரை எடுத்துக்கொண்டு வந்ததுக்காக எனக்கு உங்களை மாதிரி என்ன வயசு போயிட்டு தான் நினைச்சிட்டியலே. அது சரி, என்ன பார்க்க வயசு போன மாதிரி தான் தெரியுது. இல்லாமல பின்ன இதே தலைக்கு டை அடிச்சா மட்டும் போதாதப்பா. நீங்கள் இப்ப கிளண்டு போனியல் கண்டியலோ என்னோட உங்களுக்கு கீப் அப் பண்ணிலாம் இருக்குடா. சரி அது சரி, நட சரி சரி போவாம். நீ சொன்னவே ஃபர்ஸ்ட் கோ ஃபர்ஸ்ட் சர்வாம் ஹாஸ்பிடல் இல்ல. ஃபர்ஸ்ட் கோ ஃபர்ஸ்ட் சர்வ். ஓ நாங்கள் கிதியா போனா தான் வேலி நட போவோம் போ நட. மறக்காம இன்னொரு கதை சொல்லணும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நாங்க திரும்பி போக எனக்கு எப்பவும் அந்த கருணாண்ட கடையில போய் ஒரு கோப்பி அடிச்சா தான் குடிச்ச மாதிரி இருக்குமே. ஏனண்டா உண்ட கோப்பிய குடிச்சு எனக்கு என்ன சொன்னனியல் வீட்டை வாங்கோ தாரன் கோப்பி வேண்டியல் நானே அப்ப வச்சுக்கொள்ளு வாங்க பேசா. சத்தம் இல்லாம போவோம், இல்லாட்டி இன்றைக்கு ஆடுவாள் நின்று கெதியா போவோம் வா. என்னப்பா இது 32 வெள்ளையும் காற்றியல். எனக்கு இந்த ஃபுட்டே தெரியும். என்ன நான் அந்த சவுத்லேண்ட் ஷாப்பிங் சென்டர்ல சுத்தி கொண்டு வரனானே இல்லை, நான் ஒரு கோப்பி அடிக்க அங்க போனா உள்ளாங்க நிற்கும். என்ன நின்று போட்டு என்ன கண்டுட்டு அங்கிள் யூ லுக்கிங் சோ ஸ்மார்ட் என்று சொல்லும். என்னது ஸ்மார்ட்டோ? ஓ அதுக்கு பிறகு அதை என்ன கேட்கறது, அங்கிள் நீங்க யோசிக்காங்க ஆண்டி வீட்டை தானே நான் உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி போட்டு ட்ராப் பண்ணி போட்டு வீட்டை கொண்டு வந்து அந்த வாசல்ல விட்டு போட்டு என்ன பார்த்தா அங்கிள் என்னது உண்மைதானவளோ? இல்லையடியாத்த சும்மா இப்படி சொல்லி போட்டு போனோம். இது என்னடா புது கதையா கிடக்குது. You never told me. ஐயோ வீட்டை வாங்கோ நீங்க. இதுக்கு வர தொடங்க போறியா? இப்பதானே ஒரு கச்சேரி வீட்டை வச்சுட்டு திரும்பி வந்து கொண்டு இருக்கிறோம். வாங்கோ நட. அப்பதே அந்த பக்கத்து வீட்டு யோகனன்னா சொன்னவன் இதோட குடும்பம் நடத்துறதும் சரி தலை கண்ட பாலத்துல தலைய வைக்கிறதும் சரி நான் கேக்கே. இந்த பேக பிடிங்கோ, நீங்க ஒன்றும் அவள்கிட்ட கதைக்க வேணாம், பிடிச்சு கொண்டு இருங்கோ. நான் பேக தூக்குறதே இந்த ஆம்பளைகளுக்கு வேலையா போச்சு. எதுவும் சொன்னீங்களே ஒன்றுமில்ல, போயிட்டு வா போவோம் போ. இந்த பிள்ளை சரியான பிஸியா கிடக்குது. ஓ போன்ல பிஸி பாய் ஃப்ரெண்ட் போல. புள்ள எக்ஸ்கியூஸ் மீ கம். You know Tamil speaking doctor, what time coming? Tamil speaking doctor, I want Tamil speaking doctor, what time coming? Oh, you mean Dr. Dharani?
Yes, Oh, yes. she is off today. She won't be in. Oh no. Can I get you one of the other doctor for you? இந்த கோதாரியில விழுந்ததுக்கு தமிழும் விளங்காது. நான் கதைக்கிற மொண்டான இங்கிலீஷும் விளங்குதில்ல. Oh, this old auntie doesn't understand any English. சும்மா மின்னிக்கு கொண்டு மட்டும் வந்துருது. Anyway, புள்ள, I want Tamil speaking doctor. Oh, Dr. she- Dharini. Yeah, she is sick today. No, no. I want her Dharini, Dr. Dharini. Yeah, you mean Dr. Dharani? She's sick, so she won't be in today. Sick? Yeah, Oh my God. What happened to her? Is she okay? she is okay. She's resting at home, you know. I hope nothing serious, you No, know. no, she is okay. It's okay. I am fine. Yeah. I go today. I Okay. come tomorrow. It's All okay. right, okay. No problem, okay? Bye. Oh, I forgot. You know what? I have Mutra sample to give it to you. Is that okay if I give it to you? Okay. You can give it to me. Do you have the request form with you? Request form. Oh, that's with uncle. I go and get, okay? Oh, okay. I'll come and help you. Oh, thank you. You're very good. Come. Okay. Walk past. You know what? You should get a walker like me. You know one secret? Yeah. We two people, me and uncle. Yeah. Use one walker. Very cheap, you know. Come. You can go very fast like this. Come. Yep. Oh my God. Look at this uncle. You know what? Yeah. All the time, he watch Tamil channel. Night time, he watch Midnight Masala. Do you know Midnight Masala? No, I don't know. I know only masala tea. What's that? Masala tea. Oh my Yeah. God. He all the time watch Midnight Masala and daytime Kor. That's it. Anyway, you don't watch, huh? You Oh, go I don't back. watch any Tamil Good. Come. programs. I know how to wake him up. Wake. Okay. Appa. Ji appa. இதுக்குள்ள என்ன வந்து நிக்கிறேன் என்ன அனுப்பிக்கொண்டு Hello, uncle. Darling, How are you? I am very, very good. How are you? Oh, I'm good. You look so young and fit today. Thank you. Oh, I didn't realize this is your wife. You are here. Nice. Oh, you're so funny, uncle. Very. சரி பல்ல காட்டாம அந்த பேக தூக்கி தாங்க எனக்கு வந்துட்டேன் இப்ப பார்த்தாலும் பல்ல காட்டிக்கொண்டு நிக்கிறது இவ்வளவையும் சரி புருக்காதே அந்த புள்ளைக்கு கேட்டாலும் குடு இந்த ஆங்க புடி பிள்ளை கம் திஸ் சைட் you know this red moody is uncle, okay? Okay. This green moody is me, okay? You got only this much? Oh, only that much mutram came, you know. What can we do? Okay. But you know, Yeah. uncle, he went 3 times to the bathroom to get that much. Oh, Very funny, okay. you know. Yeah, you forgot the request form. Do you have? I forgot. You Yeah. are very good at work, huh? Good. Yeah, thank you. Oh, all right, thank you. I'll take that for you. Thank all you. right, See, bye. bye. You go. Uncle, see you later. Bye. Mwah. Bye-bye, uncle. See you later. செடுமாவே உங்களோட இருந்தா இருமியே மனுஷன் செத்துருவான் சரி அப்பா இங்கே சொன்ன நீங்கள் எல்லாம் கருநாடு கடையில கோப்பி குடிப்போம் அது சரி அவன் கடையில கோப்பி குடிக்கிற மாதிரி வராது வா உண்மைதான். இன்னொரு விஷயமும் இருக்கு சொல்லு என் தங்கச்சி சுந்தரி சொன்னவள் அங்க வெயிட் பண்ண சுந்தரி நிக்கிறாளே சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சுந்தரன் யானுமோ இங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிளண்டு போய் வேலை செய்யாதா உந்த சுந்தரி நானுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல வாங்க உனக்கு என்ன தெரியும் எந்த பாடி பார்த்த பெட்டி நட அப்பா இந்த கடையை பாத்தீங்களா இவன் கடை எவ்வளவு ஓடிவா வச்சிருக்கிறான் சொல்ல போறோம் இங்க பார் கர்மாஸ் கேஃபே நல்லா இருக்கு பாத்தீங்களா புதியா வச்சிருக்கான் பாவி கருணா வணக்கம் வா பாரு வயசு how are you good to see you man எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க என்ன நீர் நல்ல வர ஸ்மார்ட்டா வாரி சூட் என்ன கலசான் என்ன நாங்கெல்லாம் ஈஸி என்ன அந்த மாதிரி இல்ல இருக்கிறீர் மாப்பிள மாதிரி ஐசே நாங்கள் எல்லாம் இந்த வயசுல எத்தனை இதுல வந்துட்டு கொண்டு திரிகிறோம்
நீர் என்ன இந்த வயசுல நீர் ஒரு குட்டையை பார்த்து கல்யாணத்தை முடிக்க வேண்டியது தானே. நாங்கெல்லாம் 90s கிட்ஸ் இல்ல, மொரட்டு சிங்கிள் இருந்தா தானே மிங்கிள் ஆகலாம். அதுவும் சரிதான். நான் இஞ்சோட டபுள் ஆயிட்டேன். இல்லாட்டா சிங்கிளா இருந்திருந்தேன்னா நானும் மிங்கிள் பண்ணி இருக்கலாம். உங்களுக்கு சும்மா சத்தம் போடாது. முண்டாங்க ஒண்டிங்கால சைடு உம்மட கடைக்கே நான் வாரது உதுக்குத்தானே. உம்மட கோப்பிய குடிக்க கொடுத்த சுந்தரி எப்படி இருக்கிற? கதிரையை கிட்ட போட்டுலுங்க இருங்கோ. மசாலா எனக்கு கோப்பி தான். எனக்கு தெரியும் தானே இவன் கோப்பி ஏண்டா எனக்கு. என்னண்டா அக்காக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மசாலா டீ, நல்ல பாலை சுண்ட காய்ச்சி அதுக்குள்ள நல்ல சாயத்தை ஊத்தி இந்த கொக்காண்ட தலையில ஊத்தி நல்ல சாயம் போட்டு சீனியும் போட்டு நல்ல சூப்பரான மசாலா டீ கொண்டு வந்துடுங்கோ. அத்தானுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கப்பச்சி கோப்பி 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 இங்க வேற மைசே நான் சொல்றேன். இங்க வேற பத்தம் போடாம இஞ்சால வேற சொல்றேன். உமக்கு தெரியுமில்லே எனக்கு என்ன கோப்பி விருப்பம். நல்ல ஊர் கோப்பியை எடுத்து யாழ்ப்பாணத்து கோப்பியை போட்டுட்டேன்னா தெரியும் விலை தானண்டு. ஆனால் அதை கவனிக்காமல் 2 முட்டையை எடுத்து அதுக்குள்ள அடித்து விடும். என்ன முட்டையை அடித்து விட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் பிரண்டியை ஊற்றி நீ 2 தூக்கல இருக்கவில்லை. இங்க தம்பி கருணா ஒருக்கா வாங்க, மறந்து போன நீங்களும் ஞாபகப்படுத்தேனேப்பா. இஞ்சே இன்றைக்கு காலமே நாங்கள் கோயிலுக்கு போனாங்கள் அர்ச்சனைக்கு கொடுப்போம் என்று சொல்லி, அப்ப உங்களுக்கு 2 பெரிய தேங்காய் கிடைச்சது. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், வீட்டை கொண்டு போய் இப்படியே சும்மா இருந்து போவோம். என்ன இப்ப நீங்களா கடையில அதை செய்யலாம் இதை செய்யலாம் படிவா பாவிக்கலாம் தானே. ஷூரே மேடம், வீட்டை யூஸ் பண்ண மாட்டியாலோ? ஊமம் வெரி சுவர் நீங்க கொண்டே பாரு. உங்களுக்கு தாராள மனசு, எவ்வளவு நல்ல மனசு. என்ன சும்மா தானே சுந்தரி கிடைச்சது. கிடைச்சது என்ன மேடை போட்டு சொல்ல போறியே. இப்ப சரி பேசாதீங்கோ. என்னக்கா அத்தான் ஆங்கிரி மோடுக்கு போட்டார் சீரியஸா? பின்ன உண்டு பொத்தான பற்றி உனக்கு தெரியாதே. என்னோட மட்டும்தான் ஆங்கிரி ஊருல இருக்க மெட்ட பண்டுகளோட ஏண்டா வேறமும் கொஞ்சம் சமாளிச்சு. அத்தானு குசும்பு மட்டும் குறையல என்ன. இந்தாங்க உங்களோட ஸ்பெஷல் காபி வித் பிராண்டி. இதுதான் வடையும் சட்னியும். நல்ல வடை நல்லா தான் இருக்குது. நீர் என்ன இது இன்றைக்கு போட்ட வடையோ நேற்று போட்ட வடையோ? நாளைக்கு நித்திரப்பாட்டால் ஒலிம்பியோடைக்க கண்டுபிடிப்பீங்க. ஓ இந்த வடையத்தான் இந்த இலங்கை தமிழ்ச்சங்கம் ஏதோ விழா வைக்கிறாங்களாம். வடை போடுறாங்கன்றாங்க. வடை ஊட்டவங்களே யாருக்கு தெரியும். அத்தான் நல்ல வடை நறுமுரண்டு நல்லா தானத்தான் இருக்கு, வாசமே தூக்குது. இன்னும் கொஞ்சம் சட்னி தந்திச்சுனமண்டா நல்லா இருக்கும் போல. என்ன தம்பி இங்க என்ன இந்த சட்னிய ஒரு உருக்குனி சட்னியா போட்டு கொண்டு வந்திருக்கு. ஒரு வடைக்கு அளவானது தானே ஐயா. ஆனா நாங்க உமாக்கு 2 பெரிய தேங்காய் தான் நாங்க இல்ல. ஓமோ பெரிய தேங்காயில எவ்வளவு சட்னி இறைச்சிருப்பீர். அதுல சும்மா ஒரு டேக்அவே கண்டெய்னர்ல ஜஸ்ட் 2 டேக்அவே கண்டெய்னர் நாங்கள் எடுத்துட்டு போறோம். என்ன சரி வழி தேங்காய் எடுத்து தெரு பிள்ளையார கூட கணக்கா ஓசி தேங்காயை தந்துட்டு 2 பட்டி சட்னி கேட்குறாங்க. கஞ்ச பிசுனாரு. அக்கா எங்கடைய அத்தான் நல்ல சூரன் என்ன சூப்பரான ஐடியா எல்லாம் போட்டு சட்னி கேட்டுட்டேன். நான் நேற்று சுட்ட இட்லிக்கு அதுதான் நீங்க நேற்று சுட்ட இட்லிக்கு இன்றைக்கே டப்பா சட்னி கேட்டுட்டாருன்னா பேரங்களே வேலையும் மிச்சமா போச்சு. அடி ஆத்த உண்ட குக்காவை கட்டுறதுண்டு சொன்னா அந்த பெரிய சூரனா இருந்திருக்கணும் அவன். ஏடியா நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். இந்த சூரன் நான் பெரிய சூரன், அதை விட பெரிய சூரன் தெரியுமோ. அது உங்களோட குடும்பத்துல பொம்பளை எடுக்கிறேன்டா.
அத்தான் மிஸ்ஸஸ் இலங்கையர் ஓமடப்பா. கடவுள் காக்க இன்றைக்கு நரிமுகத்துல தான் முழிச்சிருக்கிறேன் போல. இந்த ஜனங்கள்ட்ட வந்து மாட்டுப்பட்டேன். நப்பி ஜனங்கள் வேற. அதை விட கதைக்க வெளுக்கிட்டுதுகளண்டா விடாதுகள். எந்த நேரமும் கதைச்சு கொண்டே இருக்குங்கள். அச்சோ, எச்சில் கையால இலியான கூட கலைக்காத ஜனங்கள். கருணாண்ட கடையில வந்து நிம்மதியா கோப்பி கூட குடிக்கலாம கிடக்குது. ஹலோ மிஸ்ஸஸ் இலங்கையர் வாங்கோ இந்த பக்கமா. எப்படி இருக்கிறீர்கள் நீ? நான் நல்ல கலாதியா இருக்கிறேன். கண்ட கனகாலம். நீ எப்படி இருக்கிறீர்? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்க சும்மா தூக்கல் அசத்துறீங்களே. இப்படி இருந்தா தான் நிறைய பிசினஸ் வரும் பாருங்க. நான் சொன்னது என்னுடைய புரோக்கர் பிசினஸ். ஓ, என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி பார்க்காம பார்த்துட்டு போனதை நான் கண்டுட்டேன் இல்லே. சீ, நான் இந்த சன் கிளாஸ் போட்டிருந்தேன். அதால தான் உங்களை தெரியாம போயிட்டுது. என்றாலும் நீங்க நல்ல மொட்டா தான் இருக்கிறீர்கள் சன்கிளாஸோட. தேங்க்யூ. அது சரி, உங்களோட மகனுக்கு எது சரி வந்துட்டுதோ? நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் தம்பி. பெப்பமின் கோவில் ஒரு பெரிய வீடு, பூவில் டிரைவ் எல்லாம் வச்சிருக்கிறார். டென்டிஸ்டால இருக்கிறார் தெரியுமா? டென்டிஸ்டா இருக்கிறார். பல்ல காட்டாம கதையை கேளுங்க. ஒரு நாளைக்கு 20 போடுவார். என்னது, ஒரு நாளைக்கு 20 போடுறாரோ? நீங்க பிள்ளையா விளங்கிட்டியல் பாருங்கோ தம்பி. ஒரு நாளைக்கு பல்லுக்கு 20 பிரிச்சு போடுற. அப்படி விளக்கமா சொல்லுங்கோவன். சரி. தம்பிக்கு ஒரு 40 வயசு ஆனாலும் இன்னும் இல்லாமையா தான் இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு 30 வயசுல ஒரு ஹைட்டான, என்ன மாதிரி ஸ்லிம்மான, கதையை விடுங்கோ, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் கேர்ளா இருந்துட்டுதான்டா நல்லா இருக்கும். என்னது ஒயிட் கேர்ள் பாக்குறீங்களோ? தான் மிஸ்ஸஸ் இலங்கையர், யூ நோ வாட் ஷி மீன்ஸ். ஒயிட் கேர்ள் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் பொம்மண்ணப்பட்டை. அட, யூ மீன் ஃபேர் கேர்ள்? அப்படி விளக்கமா சொல்லுங்கோவன். நீங்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல வயசு குறைவாத்தான் இருக்குது. ஓ, அவர் 40 வயசுண்டாலும் அவர் இன்னும் யங்கா தான் இருக்கிற. இப்ப என்ன பாருங்கோ, எங்களுடைய அக்காவை பாருங்க. என்ன அவ சொல்லுறதுல பிரச்சனை இல்லை. ஏதோ சொல்ல வாரீங்க மிஸ்ஸஸ் இலங்கையர், உங்களுக்கு தெரியுமே இவாண்ட மகனை பார்த்து எல்லாரும் என்ற தம்பி உண்டല്ലോ கேக்குறது. அவ சொல்லுறதுல ஒரு பிழையும் இல்ல போலதான் இருக்குது. என்ன மிஸ்ஸஸ் இலங்கையர், அப்ப என்ன பற்றி என்ன நினைக்கிறீர? உங்களோட வயசுக்கு உங்களோட அழகு என்ன, ஸ்டைல் என்ன, எதுக்கும் உங்களோட சாட்டையும் தந்து வையுங்க. எனக்கும் ஒரு பிசினஸ் ஆகும் இல்லை. தந்தா போச்சு என்ன? எனக்கு தானே கஷ்டம் தெரியும். இந்த விளையாட்டுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்னவோ கிட்ட சொந்தக்கார பிள்ளையோண்டு சொன்னது ஏதோ ரசாயனம். ஓ, மணியம் சாரோ? பௌதீகம். ஓ, சோதிலிங்கம் சார் போல. வருதும் இல்ல, ஏதோ செமி அத்தான் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் இலங்கையர், யூ நோ வாட் ஷி மீன்ஸ். இந்த காலத்துல இந்த பொடியல் எல்லாம் கெமிஸ்ட்ரி புரிந்தோணுமா? அட, நீங்க சொல்ற அந்த கெமிஸ்ட்ரியா? நீங்க கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் என்ற உடனே நான் அந்த காலத்து சயின்ஸ் ஓளுக்கல்லே போயிட்டேன். நீ ரொம்ப லவ் ஸ்டோரிக்கு போயிட்டீரோ? ஜி, அப்படி சொல்லாதேங்கோப்பா. பொருத்தத்தை பற்றி சொன்ன நான் பாருங்கோ. அது சரி, 40 வயசு படியனுக்கு 30 வயசுக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை கேட்கல தான். இதெல்லாம் இந்த விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் கதை கட்டுற கதை மாதிரி இருக்குது. நீங்க பெஸ்டான புரோக்கர்கிட்ட வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. வாங்கோ, இங்கே உங்கள்கிட்ட படம் கிடம் ஏதாவது கிடக்குதே, நிறைய வச்சிருப்பீங்களே, ஒரு கதாங்கள். என்னட்ட கைவசம் நிறைய இருக்கிறது தான். ஆனா இப்ப பாருங்கோ, இது என்னப்பா ஒரு மனுஷன் படத்தை காட்டுறீர்கள்? மனுஷன் படமப்பா, கடவுளை தெரியாம தந்து போன அவருக்கும் பாக்குறீங்களோ? நீங்க எந்த வாழ்க்கையில வந்து நீங்கள் கதகளி ஆடிடுவீங்கள் போல இருக்குது. நான் ஊருல இருக்கிறவனுக்கெல்லாம் கட்டி வச்சா நீங்க என்ன பிரிச்சு போடுவீங்கள் போல இருக்கு. இல்ல, நான் பொம்பளை பாக்குறேன்னு நீங்க இதான் காட்டினோன்னு நான் அவருக்கும் பாக்குறேன். இல்ல, அன்பா கொண்டு திரியல. சரி. வேற படங்கள் ஏதாவது கிடக்குதோ?
இருக்குதுதான் நிறைய. நீங்கள் டக்குன்னு தந்தியலன்னா நான் இப்படி கொண்டு போய் காட்டி போட்டு கொண்டு வந்து ட்ராப் பண்ணி போட்டு போயிடுவேன். வீட்டு பக்கம் வந்துடாதீங்கோ. நான் வந்து பகல் நேரம் பிஸி, ஃபுல் டைமா ஒர்க் பண்றேன், ரொம்ப பிஸி. அப்ப ஈவினிங் போல வந்தா ஓகேயா இருக்குமோ? நோ வே, ஈவினிங் ஜிம்முக்கு போகணும். அதை விட இந்த லேடிஸ் கிளப்காரங்க ஒரு ஹை டீ ஒன்று அடுத்த மாசம் வச்சிருக்கிறாங்க. எந்த நாள் மீட்டிங்கை போட்டு கொள்ளுறாங்க. அதால ரொம்ப பிஸி. நான் போயிட்டு வரேன், ஹை டீல சந்திப்போம். சரி சரி, கடவுள் வாக்க. அப்ப சரியான பிஸியா, டே டைமும் பிஸியா, ஈவினிங்கும் பிஸியாமன்னு சொல்லுறா. ஐயோ விசரி, அவ உன்னை வெட்டி விட்டுட்டு போறா. அது தெரியாம கிடந்து முடியாத. வா வா, நீ ஒன்றுக்கும் பயப்படாத. ஏன் நானே உண்ட கொக்காக்கு ஒரு கொத்தானா நானே வந்து சேர்ந்தேன்னு சொன்னா இந்த மகனுக்கு எடுக்கிறது கஷ்டமே. நான் இது மாதிரி ஒன்றை பிடிச்சி தந்துருவேன். அது சரி, நீ நெப்புத்தான். சரி, இந்த கதையை விடுங்கோ. தம்பி கருணா, அந்த 2 சட்னி பாக்ஸ் டேக்அவே நாங்கள் மறக்கல. மறந்துட்டாலும் இல்ல இல்ல, சும்மா போயிட்டு வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. see you uncle. see you. என்னண்டால் நான் டக்கண்டு ஓடி போய் பில்லையும் பே பண்ணி போட்டு வாரேன். நீ பில்ல சரி சரி போயிட்டு. அடியே பாத்தியே, இன்றைக்கு உண்ட தங்கச்சிட்ட நான் பில்ல கட்ட விட்டுட்டேன். பாத்தியே நான் எவ்வளவு ஏட்டிக்காரன். உண்மைதானப்பா, சில நேரங்கள்ல நீங்கள் வெண்ணாதி வெண்ணனப்பா. அக்கா, நானும் இந்த பக்கம் தான் போறேன். ஜாயின் பண்ணலாம். வா, இந்த பக்கம் போறதுக்கு ஜாயின் பண்ணலாம். வா, வேற ஒன்றுக்கும் ஜாயின் பண்ணிடலாம். என்னண்டால் அப்பா மறந்து போனேன். இப்ப இதுக்குள்ளேயே தானே அந்த ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அதுங்கிட்ட பக்கத்து வீட்டு சிவபாக்கியம் தெரியுமே, எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா. அப்ப அவங்க அட்மிட் பண்ணி இருக்குதாம, போறோம் பார்த்துட்டு போவோமோ. ஹாஸ்பிட்டல்லையோ? ஏன் அட்மிட் பண்ணிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல? ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பைத்தங்காயும் புடலங்காயும் பண்றதே வருத்தம்டா தானே அப்பா அட்மிட் பண்ணுவாங்க. என்ன சொல்ற? நல்லா இருந்த சிவபாக்கியம் அக்கா டிமென்ஷியா வந்துட்டுதா. பாவம், ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணி. டிமென்ஷியாவோ? ஆமாப்பா, உண்ட ஹோக்காக்கு ஒவ்வொரு நாளும் தானே டிமென்ஷியா. உங்களோட இருந்தா எல்லாம் தானே வரும். சரி வாங்க. பேர் சுந்தரி, இந்த இடத்தை பார்த்தால் ஸ்ரீலங்கால இருந்த பைத்தியகார ஹாஸ்பிட்டல் மாதிரி எனக்கு தெரியலையே. அதுதான் கொஞ்சம் மங்கோட மேரியும் கிடக்குதக்கா. உனக்கு அது தெரியாம இருக்காது தானே. அடியே இங்க பாரு சுந்தரி, உண்ட ஹோக்காக எந்த அம்மாவும் அப்பாவும் அங்க இருந்து தானே கொண்டு வந்தவன். எங்க இருந்து கொண்டு வந்தவன்? இல்ல, அங்க இருந்து தானே உன்னை பார்த்ததன்னு சொன்னேன். அத்தான் எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ உங்களுடைய அம்மா அப்பா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டீனமோ? அப்படி சொல்லு சுந்தரி. சரி வாங்க, கதையை விடுவோம். இந்த போர்டுக்கு யாரையும் பிடிச்சு வழிய கேப்பம், யாரும் தெரியுதான்னு பாப்போமே. பாருங்க ஐயா. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க, உங்களுக்கெல்லாம் உதவி செய்யத்தான் நான் இருக்கிறேன். வாங்க வாங்க. நான் தான் உதவி செய்வேன். இங்க பயப்படாதுங்க பயப்படாதுங்க, இங்க வாங்க. இவர் எங்க ஃப்ரெண்ட் தான், தம்பி பெரிய போலீஸ். உங்களுக்கு தெரியுமோ அந்த சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்கிறாரல்லோ, அவரை பிடிச்சு சுட்டது இவர் தான். இதாலதான். சரியோ, இங்க பாத்துக்கு வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் எல்லாம் செய்து அவருக்கு கொஞ்சம் இப்படியா தட்டி போட்டுது. அப்ப நீங்க சொல்றீங்க சோஷியல் சர்வீஸ் செய்தா கவனமா இருக்கணும். பத்தில சோஷியல் சர்வீஸ் செய்யறேன்டா. சரியோ? சரி சரி சரி. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. வான்மதியும் நீரும் கடல் காற்றும் வளரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான். போலீஸ் போலீஸ்
பாடுங்க என்ன திருப்பி பயந்து போனீங்களே? யோசியாங்க புள்ள சுதா நல்ல பாட்டுக்காரி. பாண்டிச்சேரிக்கெல்லாம் போய் நிறைய கச்சேரிகள் எல்லாம் வச்சுட்டு. பாண்டிச்சேரியில கச்சேரியோ? அந்த கச்சேரி இல்ல, பாட்டு கச்சேரி. கிட்டடியில கூட சென்னைக்கு போய் கச்சேரி எல்லாம் வச்சுட்டு வந்தவ. உங்களுக்கு ஒன்று தெரியுமே, இப்ப அந்த இளையராஜா பாத்துக்கு வந்தவரல்லோ, அப்ப சித்ராக்கு ரீப்ளேஸ் இவதான் பாடினவ. இவள மயங்கி போய் இவன குரல்ல மயங்கிட்டு சரியா இவனுக்கு பாத் குயில் அண்டு பட்டம் இல்ல கொடுத்தவர். சரியா இப்ப குயில் கூவுது காணுங்க. இருங்க இருங்க, ஏன் எல்லாரும் வளைம்பி நிக்கிறீங்களா? இருங்க இருங்க, நீங்க இருங்க இருங்க, எல்லாரும் இருங்க. கச்சேரி பார்க்க நீங்க எல்லாரும் இருந்து பார்த்துட்டு போங்க கச்சேரிய. அங்க 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 என்ன நீங்க பக்கவாத்தியம் இல்லையா யோசிக்கிறீங்க? அது என்னண்டா, இந்த தம்புரா வாசிக்கிறவர் இருக்கிறாரோ அவருக்கு தலையில டியூமர். இந்த வயலின் வாசிக்கிறவர் இருக்கிறாரோ அவர் கெண்டகி சிக்கனை சாப்பிட்டு வயித்தாலடி. அந்த மிருதங்கக்காரன் இருக்கிறாரோ அவர் மெட் ஃபவுண்டேஷன். அத தேயோ 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 அண்டு தேய்ச்சு சூருதி சேருது இல்ல. கடவுளே, அவங்களுக்கெல்லாம் என்னவோ நடக்குது. பாலா போன இவளுக்கு ஒன்றுமே நடக்குது இல்ல. இதுக்கு நான் ஏதாவது செய்ய வேணும். நான் இதுக்கு லைஃப்ல வாரேன். இதுக்காக நான் இந்த பாட்டை நிறுத்தலாமோ? நிறுத்தலாமோ? நீங்க சொல்லுங்க, நிறுத்தலாமோ? இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம், எல்லாருமே கச்சேரி பார்க்கத்தானே வந்தவன். நான் என்ன நிறுத்துவேன்? அது சரி, ஒரு ஸ்பெஷல் உருப்படி ஒன்று வச்சிருக்கிறேன். பாடின அது என்ன? அப்பா அது கிஸ். அதுதான் பாட போறேன். அதுக்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க இந்த சின்மயதி எல்லாம் ஜுஜிப்பி அண்டு சுதாதான் திராமண்டு. இது அவங்களுக்கு தெரியுமோ? தெரிஞ்சுதான்டா கடவுளே. மொத்த மலை எங்க கொட்டி தீராதோ, பச்சை இரவுகள் பத்தி எறியாதோ. போலீஸ் போலீஸ் நான் போலீஸ் இல்ல, பொறுக்க. எங்கட குடும்பத்துல எல்லாரும் போலீஸ் தான். என்ன விட நாட்டுல இவருக்கு பெரிய அக்கறை போல. எனக்கு இல்லாத அக்கறை. எங்கட தாத்தா இருக்கிறாரல்ல, அவர் இந்த வேலைக்கு வாரத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தார். 10,000? அத அவர் எடுக்கிறதுக்கு இடையில அவர் மேல போயிட்டு எங்கட அப்பா இருக்கிறாரல்ல, அவர் போலீஸ் வேலைக்கு வரத்துக்கு 50,000 ரூபாய் கொடுத்தார். 50,000-ஆ? அவற்ற பேட் லக். அவர் மேல போயிட்டு போட்டுட்டாரா? அந்த எல்லா பொறுப்பையும் எந்த தலைமையில வச்சுட்டு ஆவே போய் சேர்ந்துட்டேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. கோயிலுக்கு போற நேரம் ஆயிட்டு. ஏன் எல்லாரும் அப்படியே இருக்கிறீர்கள்? நான் என் பட்டு சேலையெல்லாம் கட்டிக்கொண்டு தங்க நகையெல்லாம் போட்டுக்கொண்டு வந்துட்டேன். என் காதல் புருஷன் போட்ட 32 பவுன் தாலி கொடி அழகா இருக்கே பாக்குறீர்கள்? பாருங்க பாருங்க, அழகுல பாருங்க. ஆனா நான் மயங்கிடாதீங்க. 32 பவுன் சுந்தரி, உங்களுக்கு மத்தான் அப்படியே போட்டு வரக்கா? யாரு கஞ்ச பிசினாரி கொத்தானே? இங்க
நூல் மாதிரியிலே உண்டு போட்டு விட்டு கிடக்கு. 40 வருஷமா இங்க மேல இருந்து கீழே வர மினுங்குது. அப்புறம் உனக்கு இதை விட வேற என்ன வேணும்? உண்மைதானக்கா மினுங்குறியல் நீங்க. நீ அடுத்த ஆனா கவனமா வச்சிருக்க வேணும். நேற்று முருகன் கோயில்ல 5 பவுன் சங்கிலி களவு போயிட்டு தானே. என்ன கோயில்ல கல்லனோ? கடவுளே, எல்லாரும் நகையெல்லாம் போட்டு வந்திருக்கீங்களே, கவனம். எங்கங்கட போலீஸ்? ஓடி போய் இந்த கல்லனை 2 நிமிஷத்துல பிடிச்சிட்டு ஓடியாரு பாபம். 2 நிமிஷத்துல கள்ளன். 2 நிமிஷத்துல கள்ளனை பிடிக்கலாம். 2 நிமிஷத்துல பீடி தான் பிடிக்கலாம். இன்னைக்கு நவராத்திரி 3ஆம் நாள். பொம்பளையில அப்புறம் அந்த எல்லாரும் பட்டு சேலையை கட்டி கொண்டு கொழுபமை வச்சு ஆடி பாட வேணும். அதை விட்டு போட்டு மூளைக்கு மூளை எல்லாரும் பிள்ளைய பிடிச்சு வச்சு பிள்ளையாரப்பா மாதிரி இருக்கிறியா? எங்க பிள்ளை ஆத்தி அழுக்கி மினுக்கி கொண்டு வந்தா மட்டும் போதாது, ஒழுங்கா விட்டுத்து கொண்டு கோயிலுக்கு போற வழிக்கு வைப்பாரு. என்ன இந்த ஒரு இடைச்சலா கிடக்கு? ஓ பிள்ளை சுஜா கலகலன்னு சத்தம் போட்டு கதைச்சா மட்டும் போதாது, ஒழுங்கா கோயில்ல போய் தேவாரத்தை பாடுற வழியை பாருங்க. இதா இருந்து முன் சீட்டுல வெள்ளையும் சொல்லையுமா? ஓ தம்பி பிரதீபன் சங்கம் என்று பொங்காம கோயில்ல போய் கடவுளோட சங்கமமாகுங்க. இது யாருடா நல்ல நாள் பெருநாள் காக்கி சட்டையும் சப்பாத்து உங்களை யாருங்கள் வர சொன்ன? ஒழுங்கா வெளிக்கிட்டு கொண்டு கோயிலுக்கு போற வழியை பாரு. கொடுப்பியலோ என்ன கச்சேரிய நடக்குது? சும்மா இங்க விட்டுட்டு கோயில்ல போய் பஜனைய பாரு வழிய பாரு. என்ன ஃபேஷன் ஷோவே நடக்குது? உமக்கு என்ன சிம்ரனடி நினைப்பே? சிம்ரன் மாதிரி இடுப்ப காட்டி கொண்டு வந்து நிக்கிறீ, இழுத்து மூடிக்கொண்டு கோயிலுக்கு போற வழிய பாருங்க. இது யாரு சிவ பூசைக்குள்ள கரடி பூந்தகனக்கா? சவுசரையும் மாலையும் போட்டுக்கொண்டு நல்ல நாள் பெறால கோயில் பூசாரிகளை வந்தது யாரு? கட்டிப்புடிடா கண்ணா, நீ கண்டபடி கட்டிப்புடிடா. பாட்டோட கேக்குது கனகாந்து ப்ரோ. ஆட்டம் மட்டும் போடுவோமே. இங்கேயும் ஒரு ஆட்டம், அங்கேயும் ஒரு ஆட்டம். அட கோதாரிகள சுந்தரி, என்னடி செய்றாய்? என்ன நடக்குதுங்க? தங்கச்சியை கொஞ்சம் பயந்து போனாள். நான் கொஞ்சம் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொன்னேன். அவ்வளவுதான். நீங்கள் கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றதுக்கு பெரிய கட்டிப்பிடி வைத்தீரே நீங்கள். சுந்தரி என்னன்னு கேக்குறேன்? பயந்தனியோ? உங்கள் 2 பேரும் தெரியாதே. நீங்கள் 2 பேரும் சந்த கிடக்க சிந்து பாடுவியலே. அப்பாக்கு சமன் இல்லையா? இது சரி வராதுடா. நாங்கள் இதை விட்டு வலிக்கதியா போவோம். எங்க போக்குற எங்க விட்டு போயிட்டு போக்குறப்பா. நாளைக்கு பிறகு நான் ஆஸ்பத்திரிக்கு துண்ட காணம் ஓடிக்கொண்டிருக்கோம். அது சரி பெரிய லைசன்ஸா? எதுக்கு? இந்த வாகனத்துக்கா? லைசன்ஸ் பொறுங்க தம்பி, தேடுறோம். ஐயோ கடவுளே, அப்பா போனமாப்பா. இது சரி வராது. இதால இந்த பக்கத்தால வெளியில போறோம்னு தெரியல. அந்த வெள்ளையும் சொல்லையும் ஐயாட்டியே கேட்போம். என்ன சுந்தரி? ஐயா அலச்சே போனோம். இனியாவது வழிய சொல்லும் கோவன். உங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காண்றதுக்காகத்தானே நான் அரசியல்ல இப்படி மண்டு குதிச்சனா? என்னண்டு குதிச்ச நீங்க? இப்படி மண்டு குதிச்சனா? அட இதுவும் பைத்தியம் தானடி. பயப்படாதீங்க, இவங்களுக்கு நான் ஒரு முடிவு காணணும். உங்களுக்கு தான் சரியோ? நான் இதுக்காக நான் பாராளுமன்றத்துக்கு போகணும். அங்க போய் நிறைய பேட்ட கேள்விகள் கேட்க வேணும். என்ன கேட்க போறீங்க? சரியோ? கேட்க தெரியும். நீங்க துண்டக்காலையில துணிய காலையில டோரேக்க. சரியோ? நான் இப்ப பாராளுமன்றத்துக்கு போறதுக்காக எனக்காக இங்க திரண்டு வந்திருக்கின்ற இந்த அருமை இனிமையான உறவுகளே,
உங்களோட பொன்னான வாக்குகளை எனக்கு அளித்து என்ன உடனடியா பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வையுங்க. சரி சரி சரியோ தம்பி? ஓமம், நீங்கள் என்னுடைய சின்னம் என்னன்னு தெரியும் தானே? இல்ல. கக்கூஸ். சரியோ, நாங்க ராயல் ஃபேமிலி. கொமாட்டா கொமாட் குந்தி இருக்கிற கக்கூஸ் இல்ல. சரியோ, மறந்துடாம அதுக்கு எல்லாரும் வாக்களியுங்க. சரி. எங்க தம்பி சரவணா எங்க இருக்கிறப்போ? நீரெல்லாம் காண மீம்ஸ்கள் எல்லாம் போட்டு வாட்ஸ்அப் இல்ல இந்த மக்கள் ஒரு காட்டம் காட்டுறானே. நான் ஏதோ லைஃப்ல வந்து ஒரு யூடியூப் இல்ல, ஒரு மீம்ஸ போட்டு அண்ணனையும் இருக்கா ஃபேமஸ் ஆக்கி கள்ள ஓட்டல அள்ளி எறிஞ்சு சரியோ பாராளுமன்றத்துக்கு அனுப்பி விடுங்க. சரி, அது சரி ஐயா. You supposed to talk me, sir. சார் சார் சரி சார். Yeah. நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு என்ன செய்தியல்? உங்களுக்கெல்லாம் செய்வர். பிள்ளை சத்தம் போடாதீங்க. ஐயா பாராளுமன்றத்துல இருந்து வந்து காய்ச்சி கொண்டு நீங்க காய்ச்சி கொண்டே இருக்கிறீங்க. பிள்ளை காட்டினாலும் பே காட்டக்கூடாது. அம்மணி மேரு உங்கள் எல்லாருக்கும் காஞ்சிபுரத்திலிருந்து கலர் கலர் கலரா பட்டு சேலை. பிறகு என்ன? புள்ள சோபனா, நீ அன்றைக்கெல்லாம் வந்து எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கம்பெனி எல்லாம் செய்து ப்ரமோஷன் எல்லாம் செய்து நீரல்லோ. உமக்கு புள்ள 2 புள்ள சரியோ கலர் சரியா சாரி 2 சாரி தருவேன். சோபனா 2 சரியோ பூ போட்ட சாரி ஸ்பெஷல். சரியோ என்ன எங்களுக்கு என்ன மாதிரி? நான் என்ற தம்பி மேலே மறப்பனே. தம்பி உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்காட்லாண்டுக்கு போய் ஸ்காட்ச். ஓகே, சந்தோஷம் தானே? தம்பி தரன் சந்தோஷமே. ஸ்காட்ச் வருதப்பு தரன விடுங்கோ. அப்ப இந்த அப்படியும் காட எனக்கு என்னதுக்கு நீங்கள்? எனக்கு இருக்கிறாள் தங்கம் லாயர். அவள் அவ்வளவு நீட்டானவள். அவளுக்கு நான் எல்லாம் கேஸ் கொடுக்கணும். தங்கம் புள்ள தங்கம் தங்கத்துக்கு என்ன நீங்களே? தங்கம் அங்க தங்கம் தங்கத்தை காணையில கொக்கசுக்கு போயிட்டாலோ எனக்கு வாக்களிக்க. தங்கம் தங்கம் அவர் தங்கத்தை தேடிக்கொண்டு அவர் போயிட்டார். அவளை தங்கத்தை தேடிக்கொண்டு அவர் போறார். அப்படியா என்ன சொன்னான்? சிரிப்பண்ட சாமான் இருக்கே, சிரிச்சு கொண்டிருந்தா மனுஷனுக்கு வருத்தம் தெரியாது, துன்பம் தெரியாது. எங்களை மறந்து நாங்களே சிரிச்சு கொண்டு இருந்தமண்டு கண்டியோ அவ்வளவுதான். வேற என்ன வேணும் சொல்லு, நீ சொல்லு. உண்மைதானப்பா. இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஒரு வாசகம் என்றாலும் திரு வாசகம் மாதிரி சொன்னீங்களப்பா. என்ன செல்ல மெல்லோ. ஐயா நீ என்ன சொல்ற? சும்மாவே சொன்னவ வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுமண்டு. உண்மைதான். சரி தொட்டாங்காதீங்கள். வாங்க வாங்க மெதுவா போவோம். நாங்கள் என்ன ஆனபடியா சிரிச்சு கொண்டே இருங்கோ. சிரிக்கலாம் வாங்க. வாங்க ஒரு குத்து டான்ஸ் ஒன்று போடுவோம் எலெக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு. குத்து டான்ஸ். குத்து டான்ஸ் ஒன்று. எல்லாரும் வாங்க வாங்க எல்லாரும். அதையும் போட்டா போச்சா? ஏப்பா இந்த போக்கர் ஒருக்கா வச்சிட்டு வா. போக்கரை வச்சிட்டு வா, போக்கரை வச்சிட்டு வா. அலா டாலி. ஐயோ என்ன தொடங்கி தருவைந்தாரே ஒரு வனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவாய் வேணாம் வனப்ப தட்டும் வேணாம், ஒத்துக்கிற மாட்டே நீ ஒதுங்கி இல்ல மாமா. ரூபாய்ந்தாரே ஒரு 10 ஜங்கிலிதாரே, பச்சை கிளி வாடி நல்ல கடப்பு பக்கம்